திருச்சி மாவட்டம் துவாக்குடி சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த போராட்டம் குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் துவாக்குடியில் சுங்கச்சாவடி உள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துக்கான கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் இன்று சுங்கச்சாவடி முன்பு பேருந்தை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது 8,405 ரூபாய் மாதம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 60,000க்கு மேலும் வசூலிக்க கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மிகுந்த அச்சமடைந்து அதன் காரணமாக இன்று தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சுங்கச்சாவடி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவிய நிலையில் தகவல் அறிந்து வந்த துவாக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் இறுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் சுங்கச்சாவடி அதிகாரிகளுக்கும் தனியார் பேருந்து உரிமையாளருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்த போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த போராட்டத்தினால் பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டு அவர்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.